Dear friends, this is recording of Indian Evidence Act about the relevancy of facts. This is the part 4 of the relevancy of facts. Already in 3 class we have seen it. That is the chapter 2 of the Indian Evidence Act up to section 11 we have seen. Today we are going to take up section 12 of Indian Evidence Act. இது இந்திய சாட்சிய சட்டம் பற்றிய விளக்க உரை வீடியோ பதிவாகும். இதில் இரண்டாவது சாப்டரான பொருந்தக்கூடிய பொருண்மை ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், எந்தெந்த பிற சங்கதிகள் ஒரு வழக்கின் தன்மையை நிரூபிக்க நேரடி சாட்சியம் இல்லாத பிற சாட்சியங்கள் எவை என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதை இதுவரை நாம் 3 வகுப்புகளில் பார்த்துள்ளோம். இப்போ 4வது வகுப்பு. இதில் ஏற்கனவே பார்த்த வகுப்பில் 6 முதல் 11 வரை பார்த்துள்ளோம். இன்று பிரிவு 12 சாட்சிய சட்டத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். இன் சூட் ஃபார் டேமேஜஸ், நஷ்டஈடு கோரும் வழக்கு. ஃபேக்ட்ஸ் டெண்டிங் டு எனேபிள் தி கோர்ட் டு டிட்டர்மைன் தி அமௌண்ட்ஸ் ஆர் relevant. Certain things upon which court can come to a conclusion what is the amount to be awarded. That is from certain facts, certain things. For example, a disability. A person met with an accident and suffering from a disability. That disability can be taken into account to determine the compensation, as well as what is the proportion, what is his income, upon which the quantum of compensation can be arrived by the court. So these kind of evidence are, even though they are not direct evidence, they are indirect evidence. So they enable the court to come to fix the quantum of the quantum of compensation in that case. இப்பொழுது ஒரு நஷ்டஈடு வழக்கு போடுகிறோம். அந்த நஷ்டஈடு வழக்கில் எவ்வளவு நஷ்டஈடு தர வேண்டும் என்று நீதிமன்றம் சில காரணிகள் வைத்து, தட் இஸ் தி சூட் ஃபார் த ஃபேக்ட்ஸ், சில காரணிகள் வைத்து அதன் அடிப்படையில் அந்த நஷ்டஈடு எவ்வளவு என்று தீர்மானிக்க இயலும். எந்த காரணியும் சங்கதிகளையும் ஏற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு ஆக்சிடெண்ட் கேஸில், விபத்து கேஸில் ஒருத்தருக்கு ஒரு நிரந்தர ஊனமாகுது. ஸோ அந்த ஊனத்தை வைத்தும் அவருக்கு உண்டான வயது என்ன என்பதை நிரூபிப்பதற்கும் வயது சான்றிதழும் மற்றும் அவருடைய தொழில் மற்றும் அவருடைய வருமானம், ஆண்டு வருமானம் ஆகியவற்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அந்த நீதிமன்றம் அவருக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கலாம் என்று முடிவு செய்ய முடியும். தட் இஸ் ரெலவன்ட். இப்போ அவன் அடிபட்டுருச்சு, எனக்கு நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நஷ்டஈடு வேணும் எதை வச்சு கோர்ட்டு டிசைட் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்னென்ன காரணிகளை கொடுத்தால் அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த காரணிகளை கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எனக்கு ஒரு காயம் ஏற்படுது, சிம்பிளான இன்ஜுரினா அதுக்கு மருத்துவ செலவு இவ்வளோ தான் ஆகுன்னு இருக்கும். அதே சமயம் ஹெவியான இன்ஜுரிஸு,
கால் ஃப்ராக்சர், கை ஃப்ராக்சர், ஆப்ரேஷன், பிளேட்டு இதெல்லாம் பண்ணால் அதிகமாகும். இதுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மருத்துவமனையில் தேதி உள்நோயாளியாக இருந்து இன்னும் எனக்கு மருத்துவ செலவுக்கு செய்யப்பட்டது, அதற்கு உண்டான ரசீது மற்றும் பில்கள் என்று தாக்கல் செய்தால் அதை நீதிமன்றம் ஏற்று fix the compensation medical expenses. For example, if a person met with an accident who spent on medical treatment like surgeries, if it is a simple injury, then there is no question of surgery and admissions. But when the injury is very severe like fracture or any other head injuries and fracture and injuries to the brain, so hospitalization and certain times surgeries are required. So when the surgeries are done, the doctor fees and room fee, room rents and other medical expenses, these are supported by some kind of bills and receipts. Then that can be taken into by the court as per Section 12 of Indian Evidence Act. That is the Section 12 of Indian Evidence Act. Section 13 of Indian Evidence Act. Facts relevant when right or custom is in question. ஒரு சங்கதி, ஒரு நிகழ்வு, ஒரு பொறுத்து சில சங்கதிகள் எதற்கு இந்த பழக்க வழக்கம் நம்மிடையே இருக்கிறதா அல்லது இந்த உரிமை நமக்கு இருக்கிறதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய, இப்போ ஒரு உரிமை, ஒருத்தருக்கு இந்த ரோட்டில் வழி இருக்குது அப்படிங்கிறாங்க, இது எங்களுடைய ஜாதி வழக்கம், இப்படித்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம். சில பேர் கஸ்டமரி டைவர்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கஸ்டமரி டைவர்ஸ், so when the dispute arises, already there is a customary divorce happened. So existence of custom should be proved to determine the custom of customary divorce. That is why a right in pathway, likewise any rights which is in dispute of the court, that right can be decided from certain facts of the case, certain things of the case. So what are the rights? Depends upon the case. Suppose, for example, here it is given as fishery rights, to get fishing from a particular pond. How it is acquired by a person. So to support some document is produced, I have already entered into this kind of agreement. Then the fishery rate I have obtained from the municipality and other things. These are the already I have taken. So the custom or rights can be proved. இப்பொழுது ஒரு உரிமையை பற்றி, ஒரு பழக்க வழக்கம் பற்றி ஒரு வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய சங்கதியாக உள்ளது. எனக்கு இந்த தடத்தில் உரிமை உள்ளது என்கிறோம், அல்லது இந்த குளத்தில் எனக்கு மீன் பிடிக்கும் உரிமை என்கிறோம், அல்லது இந்த கோயிலில் நான் பரம்பரை பூசாரி பரம்பரை அரும்பகத்தா என்கிறோம் அந்த உரிமை, அல்லது சில ஜாதியடின் அப்படியே பேசி பஞ்சாயத்து பண்ணி நீதிமன்றம் போகாமலே விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். கஸ்டமரி டைவர்ஸ்னு பேர். பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் சில பேர் தாரியை கழட்டி கொடுத்துட்டு பஞ்சாயத்து பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த டைவர்ஸ் ஏற்றுக்கொள்ளலான் இருக்கு. அந்த மாதிரி அவங்க ஜாதியில் பழக்கம் இருக்குங்கிறது நிரூபிக்கப்பட்டால் அந்த விவாகரத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் பிரிவு 13 கூறப்பட்டுள்ளது. அதில் கஸ்டம் ரைட்ஸை டிசைட் பண்ணுறதுக்கு என்னென்ன, எனி டிரான்சாக்ஷன் பை விச் right or custom in question was created, claimed, modified, recognized, asserted, denied,
or which was inconsistent with the existence. Anything happened or anything occurred or any transaction occurred from which a right or a custom, and that is usage, in question was created. First time customary divorce when it was created, fishery right when it was acquired by you, or claimed right when the right is modified, the procedure of custom or right is modified, or recognized, that is certain people allowed to pass through a particular road and the landowner allowed them to use the said land as a pathway to others. That is, nowadays it is called நிலவியல் கால்பாதை, நிலவியல் வண்டிப்பாதை. So when it was recognized, that is when it is approved or asserted or denied or accepted or denied by other side, or a transaction which was inconsistent with its existence. Suppose this right is not in existence, this is the real thing happened, so that right or custom is in not existence. Any facts is which is quite contrary to the in disputed rights or custom, that facts can be from which that the existence of custom or right can be disproved, then that facts can be taken into account. இதில் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு நடைமுறையின் மூலம் முதலில் அந்த உரிமையாக அந்த பழக்க வழக்கம் தோன்றியது, அல்லது எந்த உரிமை கேட்கும் அளவுக்கு கிளைமுடனா கேட்கும் அளவுக்கு அந்த உரிமை பெற்றார், அல்லது அந்த உரிமை எப்பொழுதெல்லாம் மாற்றம் அடைந்தது, ரெகக்னைஸ்ட் எப்பொழுதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது, எப்போ அசர்டட்னா எப்பொழுது ஒத்துக்கொள்ளப்பட்டது, எப்பொழுது மறுக்கப்படுகிறது. ஒரு செயலினால் இந்த ஏதோ ஒன்று ஒரு உரிமை ஆர் கஷ்டம் பழக்க வழக்கமானது உருவானதாக இருந்தாலோ, அல்லது மாற்றம் ஏற்பட்டிருந்தாலோ, அல்லது அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது ஒத்துக்கொள்ளப்பட்டாலோ, அல்லது மறுக்கப்பட்டாலோ, ஒரு நிகழ்வின் மூலம் இந்த நாள் இப்படி இந்த நடைமுறை இல்லை, இந்த பழக்க வழக்கம் இல்லை என்று ஏதோ ஒரு சங்கதியை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, இந்த மாதிரி பழக்கம் எங்கள் ஜாதியிலே இல்லை, இந்த மாதிரி உரிமை இந்த பார்ட்டிக்கு வரவே இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு சங்கதியை இருக்கிறது என்றோ அல்லது அது இல்லை என்பதை நிரூபிக்கிறதற்கு பயன்படுமானால் அந்த சங்கதிகள் அனைத்தும் ரெலவெண்ட் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி தென் தி பி particular instance in which right or custom was claimed, recognized, excised, in which excise was disputed, asserted and departed from. ஒரு particular incident, single incidence, particular incident means only one incident in which the right or custom was claimed. Suppose with the help of single incident, single happening of any event from which a right is claimed by any party or recognized by the excise was disputed or asserted or departed or accepted or denied, departedனா denied from it. ஸோ ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு மூலம் ஒரு மனிதனுக்கு அதில் உரிமை பாத்தியம் வருகிறது என்றால், உரிமை பாத்தியமோ அல்லது பழக்க வழக்க பாத்தியமோ எந்த உரிமை கோர்க்கப்படுகிறதோ, எந்த உரிமை இது வந்து எக்ஸைஸ்ட், எந்த காலத்தில் அது உருவானது, அல்லது அந்த டிஸ்பியூட்டில் உள்ள உரிமை உருவானது, டிஸ்பியூட்டட், இந்த உரிமை மறுக்கப்படுகிறது அல்லது அந்த உரிமை இல்லை என்று சொல்லப்படுகிறதோ அந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம் என்பது சொல்லப்படுகிறது. இதில் உதாரணம் ஒரு மீன் பிடிப்பும் இதை எடுத்துக்கொள்ளானது. வென் பாரோயஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உரிமை பழக்க வழக்கம் நிர்ணயம் செய்ய தேவைப்படும் சங்கதிகள், நிகழ்வுகள், டிரான்சாக்ஷன், பழக்க வழக்கம், உரிமை உருவானது,
கோரப்படுவது இதெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. என்ற சங்கதி அவ்வாறு உரிமையை பழக்க வழக்கமும் இல்லை என்பதை நிரூபிக்க பயன்பட்டாலும் அல்லது குறிப்பிட்ட சங்கதியின் மூலம் அந்த உரிமை பழக்க வழக்கம் கோரப்படுவது அனுபவித்தது பற்றி இவருக்கு இருக்க சிங்கிள் இன்சிடெண்ட் ஒரே ஒரு இதில் மட்டும் எந்த சங்கதி மாதிரி அந்த சங்கதியை எடுத்து அந்த பழக்க வழக்கம் இருக்கிறதா என்பதை நீதிமன்ற முடிவு செய்ய முடியும். அதே மாதிரி மீன் பிடிக்கும் உரிமை சொன்னேன். ஒரு தீர்ப்பில் 2 பேருக்கு இருந்த தரப்பிற்கான டிஸ்பியூட் வருது. ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த லேண்டனுடைய வாடகைதாரர் ஓனர் மேலே கேஸ் போடுறாரு. அந்த இதில் வந்து இவர் ஓனரே இல்லைன்னு ஒரு டிஸ்பியூட் வருது. அவர் வாடகைதாரராக இருக்கிறாரு. வேறு ஏதாவது ஒரு வழக்கில் நடந்து அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த சொத்தின் உரிமையாளர் என்று தீர்மானிக்கப்பட்டால் அந்த வழக்கின் தீர்ப்பானது இந்த வழக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ஏற்கனவே அந்த தீர்ப்பில் இவர் வந்து உரிமையாளர் என்று தீர்ப்பு பகரப்பட்டதால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை எடுத்து இவர் உரிமையாளர் என்று நிர்ணயம் செய்ய அந்த வழக்கின் தீர்ப்பை பயன்படுத்தலாம். That is the example and citations are admissibility of judgment not interested parties. And the same parties should not be any judgment between the same parties. If any judgment obtained between some other parties, then judgment is helpful to decide the ownership of the landlord. Then the judgment can be taken into account. இப்பொழுது வேறு அந்த வாடகைதாரர் மற்றும் உரிமையாளர்களுடைய வழக்கு நடந்தால் வேறு நபர்களுக்கிடையே நடந்து அந்த வழக்கில் இந்த உரிமையாளர் என்று தீர்மானம் செய்தால் அந்த வழக்கின் தீர்ப்பை கொண்டு வந்து வரலாம். அதே மாதிரி அந்த வீட்டை வச்சு அவர் வீட்டில் வந்து வாடகைதாரர் இருக்கு அந்த இடத்த வச்சு ஒரு கேஸ் போடுறார். அந்த அப்போ வந்து அவர் வந்து நான் இங்கே குடியிருக்கிறேன் வாடகைக்கு குடியிருக்கிறேன்னு சொல்லி எழுதி போட்டு அந்த வழக்கில் அவர் அங்கே குடியிருக்கிறான்னு சொல்லி எதை போட்டு ஒரு தீர்ப்பு வருது. அந்த அவர் டெனண்ட்டு நிரூபிக்கிறதுக்கு வேணால் அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தரப்பினராக இல்லாத அந்த கரண்ட்டு அந்த நடைபெறும் வழக்கில் இருவரும் தரப்பினர் இல்லாதவர்களுக்கு நடைபெறாமல் வேறு பார்ட்டிகளுடைய நடைபெற்று அந்த வழக்கில் அந்த இரு தரப்பினருடைய ஏதோ உரிமையை தீர்மானிக்கப்பட்டிருக்குமானால் அந்த உரிமையை அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கிலும் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கலாம் என்பதுதான் இந்த பிரிவின் சாராம்சம். That when a judgment is obtained by some other party in which in that previously concluded case there was a judgment obtained that the present disputed party right is in such a way was decided in the previous judgment itself. That judgment shows what is the right of the present parties to the suit is decided. Then the judgment of the previous case can be admitted as evidence to decide the rights between the parties in this case, present case. That is one of the way of proving the case. Section 14 of Indian Evidence Act. Facts, that is the certain things. Facts means sharat or happening of any event or something which is capable of giving evidence. That is the facts. Sangadigal, showing existence of state of mind or bodily feeling. If there is a case relating to the person knowledge, it is intention,
whether he has an intelligent person knowledge, whether he is a good faith, he is having any good faith, or whether he is negligent, whether he is a rashness, whether he is a bad habits, or whether he is a good habits. If a case is pending between the two persons, one of the person's character, that is the state of mind, that is the intention, அவருடைய எண்ணம், அவருடைய அறிவு நாலேஜ், குட் ஃபெய்த் அவருடைய நம்பிக்கை, நெக்லிஜென்ஸ் அவருடைய அஜாக்கிரதை, அல்லது அவருடைய வேகம் ரேஷ்னஸ், அவருடைய இல்வில் மோசமான செய்கை அல்ல மோசமான எண்ணம், அது நல்ல எண்ணம் குட்வில் டுவேர்ட்ஸ் பர்டிகுலர் பர்சன் அந்த வழக்கில் உள்ள நபருக்கு, ஆர் ஷோயிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி, இந்த மாதிரி அவருக்கு உடல்நிலை இப்படி உள்ளது, அவர் உடம்பு இப்படி உள்ளது, பாடிலி ஃபீலிங் அவருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளது, பாடிலி ஃபீலிங் ஆர் ரிலவென்ட். ஸோ ஒருத்தருடைய மைண்டு மனநிலை பொறுத்து அவருடைய அறிவு எப்படி, அவருடைய எண்ணம் எப்படி, அவருடைய தவறு எப்படி, அவருடைய நல்லெண்ணத்தில் இருந்தாரா, ஒரு செய்தியை செஞ்சாரா, இல்லது வேகமாக அஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டாரா, ரொம்ப வேகமாக ரேஷ்னஸோடு நடந்துக்கிட்டாரா, நல்ல எண்ணத்தில் இல்வில் மோசமான எண்ணத்தில் நடந்துங்களா, நல்ல எண்ணத்தில் நடந்து கொண்டாரா என்பதை தீர்மானிக்க ஏதாவது சங்கதிகள் இருக்குமானால் அந்த சங்கதியை பொறுத்து சாட்சியம் அளித்து அந்த அவருடைய எண்ணத்தை, அவருடைய உடம்பு அமைப்பை, அவருடைய உணர்வுகளை நிரூபிக்க முடியும். ஒருத்தருக்கு குற்றம் செயல் இருக்குது அப்படின்னா, இவர் ரெகுலராக திருட்டு பொருளை வாங்குறவர், ஒருத்தர் ரெகுலராக திருட்டு பொருளை வாங்குறார், ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அவர் கடைக்கு போலீஸ் ரைடு போகுது, அவர் இப்போ இந்த பொருள் ஒருத்தர் திருடம் கூட்டிகிட்டு போய் உங்கள் கடையில் இந்த கடையில் தான் பொருளை விற்றாங்கன்னா அவர் உடனே அந்த பொருளை எடுத்து கொடுத்துட்டு இன்னொரு 10-20 பொருளை சீஸ் பண்ண இன்னொரு 10 திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த நகைகள் இருக்கிறதும். Suppose a receiver of stolen property who has knowledge of that he is purchasing stolen property, with the knowledge of stolen property he is purchasing the property. It is usual habits when a police raided a particular shop and obtained, with the help of one of the accused, theft case accused, recovered something from some gold ornament in that theft. Along with that recovery, they are able to recover some other ornaments which are connected with some other case, theft case, stolen properties. So the possession of which proves that he is used to receive stolen property, his character, his intention, his knowledge can be proved. He is usual receiver of stolen property can be proved from these facts. So that is the to knowledge or intention. Likewise, ஒருத்தருக்கு likewise general character, then yet another things. There was a case pending, theft case is pending before him, and the conviction was given to him in another theft case. So previous conviction or previous commission of offence shows his character. He is regular habitual offenders. There are so many cases are pending against a particular person. But there are two kinds of professional in theft cases, professional people, non-professional. So a person who arrested by the police
If there are so many cases pending against that particular person, then he is called as a professional offender. The pendency of case or conviction given to him any other court shows his record, criminal records of the police bureau. That shows he is a previous accused regular offender. So, from the records it can be proved from the judgment or pendency of case by getting the records of the case he is a regular professional offender can be proved. இப்போது திருட்டு வழக்கில் ஒருத்தர் போய் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு வேளை ஏற்கனவே பல திருட்டு வழக்குகள் இருக்கலாம், அல்லது ஏற்கனவே பல திருட்டு வழக்குகளில் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்குன்னு தனியாக ரெக்கார்டே இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருக்குதா, ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட், இந்த ஊரில் இவனுக்கு தண்டனை ஆகிருக்கு இந்த கேஸில், இந்த ஊரில் கேஸ் இருக்குங்கிற ரெக்கார்ட்ஸ் இஸ் ரெலவெண்ட் டு ப்ரூவ் இஸ் கிரிமினல் இன்டென்ஷன், டு ப்ரூவ் இஸ் கிரிமினல் நாலேஜ். That is the example given under the Section 14 of Indian Evidence Act. Likewise, a person claiming a compensation for burning of his house, he insured a house with an insurance company, fire insurance. Then the fire insurance he made a claim with the insurance company. The insurance company make a inquiry and report that he used to set fire to the houses and claiming compensation. It is usual. Already there is a 3 to 4 claims were made by that person through fire insurance. Certain business people used to set fire the goods laying in the ground and claiming compensation from the insurance company for fire accidental insurance claiming. Already on inquiry it is came to know that the insurance company that he used to set fire of his stocks and claim compensation. That is the 3 or 4 compensation were claimed by him. It is usual practice that previous claims of fire insurance can be taken into account. He is used to get illegally and fraudulently to get compensation from insurance company. That is the one of the example given it. ஒருவர் ஃபயர் இன்சூரன்ஸ் வீட்டையோ அல்லது தன்னுடைய குடோனிலே இருக்கிற சரக்குகளை எரிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்குறார். ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பிஸ்னஸ் பீப்புள் தன்னுடைய சொத்துக்களை ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணுறாரு. சரி, எல்லோரும் ஒரு சேஃப்டிக்காக ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணுறது வழக்கம். அதனால் திடீர்னு விபத்து ஏற்பட்டு அவர் கிளைம் பண்ணார்னா அது ஒருத்தர் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒரு 3-4 கம்பெனியில் போய் இந்த மாதிரி ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணி ஃபயர் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கிறாரு, இவர் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறதா வழக்கம். அப்படி இது ஒரு ஃப்ராடுலண்டாக சீட் பண்ணுறதுக்காக இந்த கிளைம் நம்மகிட்ட இன்சூரன்ஸ் போட்டு இவரே தீய வச்சுட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பழைய அந்த அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இவருக்கு இதை பழக்கம்னு சொல்லி அதை நிரூபிக்க முடியுமானால் அதை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15, 10, 20 இது சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப டீப்பாக போகணும். அடுத்தது செக்ஷன் 15. Section 15. Facts bearing on question whether act was accidental or intentional. Section 15 என்ன சொல்கிறான்னா, particular act, suppose an accident happened, it is negligent on his part. Whether the act
are done by a person is negligent or intentional. There is an accident happen. When there is a question whether an act was accidental or intentional, done with particular knowledge or intention, the fact that the formed act for series of similar occurrence in each of which person doing act was concerned is relevant. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் போகிறாரு, ஒரு கார் எடுத்துக்கிட்டு போகிறார், ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து ஒருத்தர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அந்த இறந்தவர் வந்து அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தவருக்கு தெரிஞ்சவர், ஏற்கனவே அவர் கொலை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி இருக்கிறார். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் வந்து இப்படி வந்தார், கொலை பண்ண முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேஸுகளை ஏதோ ஒரு என்கொயரி இருக்குது. இப்போ அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி போட்டு அவர் மேலே ஒரு 4 வீலரையோ ஒரு லாரியோ ஏதோன்னு ஏற்றி இறந்துடுறாரு. இப்போ என்ன ஆகும்? அது வந்து விபத்தா அல்லது அவர் கொலை செய்யணும் எண்ணத்துடன் அந்த நபர் மீது அந்த காரை ஏற்றினாரால் அந்த லாரியை ஏற்றினாராம். இதை டிசைட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இவர் வந்து அவரை வந்து பல தடவை அடித்து கேஸ் போட்டு அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணார்னு கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த நடைமுறை வழக்குகள் இருப்பதை எடுத்து கொண்டு வந்து போட்டு இவருக்கு வந்து அவருக்கு பகை இருக்குது, இவர் ஏற்கனவே அவரை கொலை செய்த முயற்சி செய்தார் என்று ஏற்கனவே நடைபெற்ற நிகழ்வுகளை வைத்து இது வந்து விபத்தல்ல கொலை என்று நிர்ணயிக்க முடியுமானால் அந்த சங்கதிகளை எடுத்துக்கொள்ளலாம். According to section 15 of Indian Evidence Act, whether a particular person done any act accidentally or intentionally to do that act. For example, a person caused an accident and thereby a person died with the help a car dashed against a person and the person injured died subsequently. The person who caused the accident, whether it is a rash or negligent act or whether he had intended to kill that deceased person, that injured person was killed with intention or knowledge that he by that person who drive the vehicle at the time of accident. If there are some cases pending between that deceased person and the driver of the car, already that deceased person made some complaint against the driver of the car that he tried to kill me some other way, and he lodged a report with the police and the police inquired, and the inquiry reports are pending or FIR is pending or whatever, the inquiry was closed. The relevant records, his intention is proved that he tried to kill that deceased person. It is not an accident. He tried to kill by way of making it an accident and dashed the car with intent to kill that person. That is the relevant. So, with knowledge or intention to kill that person, he purposely made an accident by using his car or any other vehicle or any other method to show it as an accident that can be decided by the police and court. Any previous case or previous occurrence happened between the same parties, there is a dispute, there is likely to be cause death of that person, then that account can be taken into account. So, this is the one of the example. So, further likewise, section 15.
A accused burning house, right? Then this is previous example is also one of the example. He used to fire the. Then one of the a person fraudulently delivers a counterfeit rupees. இப்போ வந்து கள்ள நோட்டை வந்து ஒருத்தனுக்கு வேணுன்னே கொடுக்குறார். கள்ள நோட்டை டெரிவேட் a person delivered a counterfeit note to some person. Whether he had knowledge of the counterfeit, how it can be proved? That is, the delivery was accidental because some bank people are giving some bundles. Then I used to get the money from the bank currencies and I am obtaining it from bank and I deliver it to some person. I have no intention of cheating by way of giving counterfeit notes. Suppose you are getting money from some of the business people, you are trying to deposit with the counter of the state bank, your usual bank, you are a customer of bank. The counter cashier or manager found that you are producing one of the fake currency along with the good currency notes. Then people know that you are a very good customer. So it is only one occasion you had done this. Then you had no knowledge to cheat by using counterfeit notes. So that is the intention. And likewise, soon before the delivery, a person delivers some counterfeit to someone. Delivered the counterfeit rupees to C and D and E. A person having counterfeit notes, so many notes, he purchased so many things. All the each and every fellow he paid the counterfeit notes. So each person's evidence, he paid the only counterfeit. Then that kind of evidence can be taken into account. It is not accidental. He knows that it is a counterfeit note and try to make it as a valid transaction and thereby cheated so many people. இதில் என்ன உதாரணம் சொல்லப்பட்டிருந்தால், நீங்கள் வந்து ஒரு கவுண்டர்ஃபீட் கள்ள நோட்டை கொண்டு போய் ஒருத்தங்க கொடுக்குறீங்க. அந்த கள்ள நோட்டை நீங்கள் வந்து கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சே கொடுத்தீங்களா, தெரியாத கொடுத்தீங்களா? ஆக்சிடெண்ட்டில் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பல பேர்த்துக்கிட்ட வியாபாரம் பண்ணுறீங்க. அந்த அப்போ உங்கள்கிட்ட ஒரு பண்டிலாக பணம் கொடுக்குறாங்க, அதில் ஒரு கள்ள நோட்டு வந்துடுது. செக் பண்ணி பார்க்கையில் கள்ள நோட்டாக இருக்குது. உங்களுக்கு அதை ஏமாற்றணுங்கிற எண்ணம் இருக்காது. அதே போல் ஒரு பேங்க் போகிறீங்க, பேங்கில் பணம் கட்ட போயில ஒரு பண்டிலாக கொண்டு போய் கொடுக்குறீங்க, அதில் ஒரு கவுண்டர்ஃபீட் நோட், அதை கள்ள நோட் இருக்குது. பேங்க் கேஷியர் கண்டுபிடிக்கிறார். நீங்கள் வந்து அந்த பேங்க் அந்த கள்ள நோட்டை ஏமாற்றணும்னு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலர் கஸ்டமர், நீங்கள் அந்த மாதிரி கள்ள நோட்டெல்லாம் பண்ணுறது இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அது வந்து இன்டென்ஷனல் இல்லை, ஒன்லி ஆக்சிடென்டல்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளில் ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பொருளை வாங்குறாரு, கள்ள நோட்டை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாலேயே இவர் வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட இந்த கள்ள நோட்டை கொடுத்து பொருளை வாங்கியிருக்கிறாரு. எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கள்ள நோட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விற்பனைக்கு வாங்கும் பொழுது இவர் கள்ள நோட்டை பயன்படுத்திக்கிட்டு அந்த கள்ள நோட்டை செல்லுபடி பண்ணுறதுக்காக, மற்ற வியாபாரிகளை ஏமாற்றுறதுக்காக பயன்படுத்தியுள்ளார் என்ற எண்ணம் தெளிவாக நிரூபிக்க முடியும் என்றால், அந்த யாரிடம் இவரிருந்து வாங்கினாரோ அந்த நபர்களுடைய சாட்சியத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் செக்ஷன் 15 ஆகும். And then section 16, existence of course of business when relevant. When there is a question whether particular act was done or the existence of any course of business according to its nature would have done is relevant. That is usual course of business. That is the particular, somebody is getting
credit business. It is usual to give credit business. Somebody will not do only cash business. Somebody will transfer the money only through bank, not they are giving cash. That is the custom, course of the business. When there is a dispute arises between the parties, the payment was not made. The payment was not made. Then whether they said is not credit, it is only a cash, it's already I paid the cash. And this kind of dispute arises when there is a account dispute arises. Then the previous transaction between the same parties, what is the nature of whether they are paying through bank or through both sides, cash and bank, or they are used to get goods from only cash payment and payment of price, or used to get credit. Already previous transaction between the same parties, whether it is a credit transaction, already they are having a lot of credit transaction. That credit transaction can be taken into account that it is only a credit transaction. Likewise, it is only a bank payment, now no cash is made, then the transaction can be proved as cash transaction or credit. Likewise, question whether a particular letter was dispatched. The facts ordinary course of business for all letters put into certain place to be carried to the post, and a particular letter was posted in that place are relevant. In the course of business, I send a letter to one person. I used to, in our advocate office, we used to send along with the RPAD. That is the course of our profession. It is a regular to get acknowledgement from the parties to prove the service of the notice. We used to send only acknowledgement with a register post with acknowledgement. That is the usual course of our practice. That existence of that kind of practice, so that is likewise in business, whether the particular course of business is existence, then can be decided through the previous transactions. இப்போ வழக்கறிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பும்போது அதுக்கு பதிவு ஒப்புகை வாங்கி அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் தான் அவருக்கு அது சாரி செய்யப்பட்டதாக நிரூபிக்க முடியும். அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா பதிவெண்களோட ஒப்புகை அட்டை வச்சு அனுப்புறது நம்மளுடைய வக்கீலினுடைய ப்ராக்டிஸினுடைய பழக்கம். அதே மாதிரி ஒரு வியாபார தொடர்பில் ஒரு கடிதம் அனுப்போன்னா எந்த முறையில் அனுப்பிச்சிடுறது, கொரியரில் அனுப்புறது, இந்த முறையில் டெஸ்பேச் பண்ணுவோம். ஒரு லாரி ரெசிப்ட்டு இது இப்படித்தான் பண்ணுவோம். டெல்லியிலேருந்து லாரி ரெசிப்ட் அனுப்புகிறான், கொரியரில் அனுப்புனா கொரியர், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புனா ரெஜிஸ்டர் போஸ்ட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் மோட் ஆஃப் எந்த வகையில் அனுப்பப்பட்டது என்பது பழக்க வழக்கம் பார்ட்டிகளுடைய உள்ளது என்பது ஏற்கனவே நடந்த நடைமுறையை வைத்து அந்த வழக்கில் உள்ள அந்த சங்கதிக்கு தீர்வு காண இயலும் என்பதுதான் செக்ஷன் 16. With this I will conclude my class. So thank you for watching. Kindly subscribe my channel and press bell button. You can get notification whenever I post a new posting in this regard. Thanking you.